டாக்டர் ஐயா சமீபத்தில் சொல்றாரு, திருமாவளவனை பயன்படுத்தி இங்க இருக்கக்கூடிய சமூக நல்லிணக்கத்தை கெடுக்க நினைக்கிறது திமுக அப்படின்னு சொல்றாரு. அதே கருத்தை நீங்க வேறு வார்த்தைகள்ல இப்ப சொல்றீங்க. திமுகவை குறிப்பிட்டு தாக்குவதற்கு என்ன காரணம்? அதாவது திமுக உடைய அரசியல் தொடக்கம் வட மாவட்டங்கள். வட மாவட்டங்கள் யாருன்னா வன்னியர்களும் தலித்தரும் இருக்கின்ற வட மாவட்டங்கள். ஏன்னா திமுக தேர்தலில் போட்டியிட்ட தேதி வந்து ஆண்டு வந்து 57. 57 அவர்கள் 15 சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றார்கள். அந்த 15 பேரும் வட மாவட்டத்தை சார்ந்தவர். 62 50 சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றார்கள். அதில் கிட்ட 45 பேர் வட மாவட்டத்தை சார்ந்தவர்கள். 67 138, அதுல கிட்ட 90க்கு மேல வட மாவட்டத்தை சார்ந்தவர். அப்போ அவர் என்னன்னா, இந்த 2 சமுதாயம் அவருக்கு ஆதரவா இருக்கணும், இல்ல வெளியில போனாங்கன்னா அவங்களுக்கு 2 பேரும் பிரிச்சுட்டு பண்ணணும்னு ஒரு சூழ்ச்சி. அதனாலதான் இப்போ திருமாவளவனை தூண்டி விடுத்துக் கொண்டிருக்கிறது திராவிட கட்சி தலைவர்கள் தான் எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க திராவிட இயக்கங்களுக்கு எதிராக பேச ஆரம்பிச்ச உடனேயே கடந்த ஜனவரி மாதம் 2012 ஜனவரியிலேயே திமுக தலைவர் கருணாநிதி சொன்னார், என்னையும் என் தலைவர்களையும் இழுத்து பேசினால் பொறுத்துக் கொள்வேன், திராவிட இயக்கத்தையே இழுத்தும் பழித்தும் பேசுகிறார்களேன்னு மன உளைச்சல் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசினாரு. அந்த குற்றச்சாட்டுகள்ல வந்து அவங்க நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய கோளாறுகளை நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பட்டியலிட்டீங்க. இயக்கத்தையே கொள்கை ரீதியாக நீங்க வந்து பழித்து பேசுவதற்கு என்ன காரணம்? கலைஞர் வந்து ஆட்சியில் இல்லாத போதுதான் திராவிடத்தை பத்தி பேசுவார், இலங்கை தமிழர்களை பத்தி பேசுவார். இன்றைய சூழலில் திராவிடத்தை பற்றி பேசுவதற்கு அது என்ன தேவையற்றது. ஒரு காலத்துல திராவிடத்தை பத்தி பேசியிருக்கலாம். அப்பொழுது சென்னை மாகாணம் இருந்தது, மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருந்தது. பிறகு வந்து அப்புறம் மெட்ராஸ் ஸ்டேட்டாக மாறியது, 56 மாறியது. பிறகு 69 ஜனவரி மாதம் அண்ணாதுரை அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு என்று பெயர் வைத்தார்கள். அந்த காலகட்டத்திலே அது தேவைப்பட்டிருக்கலாம். ஆனா இன்றைய சூழலிலே திராவிடம் என்று பேசினால் சோறு கிடைக்குமா, அல்லது மின்சாரம் கிடைக்குமா, அல்லது வேலை வாய்ப்பு 78 லட்சம் பேர் எம்ப்ளாய்மெண்ட் பதிவு செஞ்சிருக்காங்க, அவங்க வேலை கிடைக்குமா, அல்லது கல்வி கிடைக்குமா, சுகாதாரம் கிடைக்குமா, அதுல ஒன்னும் கிடைக்க போறது கிடையாது. இது வீண் பேச்சு. ஏன்னா இன்னொன்னு சொல்றேன், அந்த காலத்துல அடைந்தால் திராவிட நாடு, இல்லையேன் சுடுகாடுன்னு சொன்னாங்க. எத்தனை பேர் சுடுகாடு போயிருக்காங்க? ஏன் அந்த பேச்சு இன்னைக்கு பேசுறது கலைஞர் பேசுவார்? அவரு முடியாது. ஏன்னா இன்றைய சூழல தேவையில்லை. அதுல இவங்க ஏன் பேசுறாங்கன்னா, திராவிடத்தை பத்தி இவங்க ஏன் திருப்பி மறுபடியும் கலைஞர் ஏன் பேசிட்டு இருக்காங்கன்னா, அப்படி பேசிக் கொண்டிருப்பவர்கள் இப்ப திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் திராவிட கட்சி தலைவர்கள் யாருமே தமிழர்கள் கிடையாது. ஒன்று அவருடைய பூர்வீகம் வேற, 2 அவர்கள் பேசுகின்ற தாய்மொழி வேற. நீங்க எடுத்துக்கீங்க, இப்ப திராவிட கட்சிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ எம்ஜிஆர் இருந்தாரு. எம்ஜிஆர் வந்து அவருடைய தாய்மொழி மலையாளம், கேரளாவை சார்ந்தவர். ஜானகி அம்மா கேரளாவை சார்ந்தவர்கள். ஜெயலலிதா அவர்கள் கர்நாடகாவை சார்ந்தவர். விஜயகாந்த் அவர்கள் ஆந்திராவை சார்ந்தவர் பூர்வீகம். வைகோ அவர்கள் ஆந்திராவை சார்ந்தவர் பூர்வீகம். கலைஞரும் ஆந்திராவை சார்ந்தவர் தான், பல பேருக்கு தெரியாது. பூர்வீகம் ஆந்திராவை சார்ந்தவர். ஆக இவங்க திருப்பி அதனாலதான் திராவிடத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அது பேசுறதுனாலதான் இங்க யார் வந்து நம்ம நாட்டை ஆண்டுட்டு போறாங்க, தமிழ்நாட்டை. ஏன் தமிழங்க போய் கேரளால போய் ஆள முடியுமா? ஒரு நாள் ஆள முடியுமா? கர்நாடகால போய் ஆள முடியுமா? இல்ல ஆந்திரால ஆள முடியுமா? இந்த திராவிடர்கள் வந்து திராவிட கட்சிகள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு தமிழனுடைய அடையாளத்தையே மறைத்து ஒழித்து விட்டார்கள். நாங்க தமிழர்களுக்காக நாங்க பேசிட்டு வரோம். யார் தமிழர் அப்படிங்கிறது வந்து காலத்துக்கு காலம் அந்த வரையறை வந்து மாறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற கருத்துக்கு உங்களுடைய எப்படி என்ன மாதிரி சொல்றீங்க? நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்த சில பகுதிகளில் கூட நீ தமிழனா முஸ்லீமா அப்படின்னு கேட்ட கேள்விகளை நான் எதிர்கொண்டு இருக்கிறேன். ஆக தமிழர்கள்ங்கிறது அவங்க பாக்குறது வந்து முஸ்லீம்களை உள்ளடக்கி அவர்கள் பார்க்கறது இல்ல. மாட்டு மாமிசம் உண்ணுவோர் உண்ணாதார் தமிழர்கள் அப்படின்னு சொல்லி இன்னொரு வரையறை, தமிழருக்கான வரையறைய அகராதி சொல்லுது. இப்படி பல வகைகள்ல வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தமிழர்ங்கிற சொல்ல வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் தாய்மொழி தமிழை வைத்துக் கொள்பவர்கள் தமிழர்கள். கலைஞர் அவர்கள் சமீப காலத்துல சொல்லியிருக்கார், 100 ஆண்டுகளுக்கு முன்பு யார் யார் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்களோ அவங்க எல்லாம் தமிழர்கள். அப்போ இந்த வாதம் எடுத்துக்கிட்டா 500 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கிருந்து இலங்கைக்கு போனவர்கள் தமிழர்கள். அப்போ 500 ஆண்டுகள் போய் அங்க போயிருந்தா அவங்க சிங்களர்களாக மாறி இருக்கணும். அது நம்ம தமிழர்கள் தான் சொல்லிட்டு வரோம். இங்கிருந்து மலேசியாவுக்கு போனவர்கள் என்ன சொல்றோம்? மலையா சொல்லணும், தமிழர்கள் தான் சொல்லிட்டு வரோம். இங்கிருந்து மகாராஷ்டிரத்துக்கு போனவர்கள் அங்க என்ன மராத்திகளா ஆயிட்டார்களா? இல்ல, அவங்களும் தமிழர்கள். பெங்களூர்ல இருப்பவர்களும் தமிழர்கள் தான். ஆக
வந்துட்டா தமிழர்களா மாற போறது கிடையாது. அவருடைய தாய்மொழி அப்படிதான் இருக்க போகுது. அதனால அவர் சொல்ற வாதங்கள்லாம் நீங்க எடுபடாத வாதங்கள். இதுல தாய்மொழி தமிழாக கொண்டவர்கள் தமிழர்கள் அப்படின்னு நீங்க டிஃபைன் பண்ணீங்கன்னா, திராவிட இயக்கம் ஆரியர்னு சொல்லி சொல்றவங்கள தமிழ் பேசுறவங்களாக தமிழ் தாய்மொழியா சொல்றவங்கன்னா நீங்க அவர்களை தமிழர்கள் என்று ஏற்றுக்கொள்கிறீர்களா? பெரியார் அவர்கள் அந்த இயக்கத்தை தொடங்கி அப்ப பார்ப்பனர்களுக்கு எதிரான ஒரு இயக்கம், ஆரியர்கள் திராவிடர்கள் அந்த பார்ப்பனர் ஆதிக்கத்தை குறைக்க வேண்டும் என்ற காலகட்டத்தில் அந்த மாதிரி பேச தொடங்கினார். அதுக்கு பிறகு தந்தை பெரியார் அவர்களும் தமிழர்கள் தான் பேசினார், தவிர திராவிடர்கள் பெரியார் அவர்கள் பேசவில்லை. இவர் கலைஞர் தான் பேசிட்டு இருக்காரு. அப்படி ஏன்னா நான் கேட்கிறப்போ இவங்க 69 திமுக ஆட்சி இருந்தது. அப்போ திராவிட நாடுன்னு வச்சுட்டு போயிருக்கலாமே, சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு ஏன் தமிழ்நாடு வச்சிருக்காங்க? ஏன் கலைஞர் அவர்கள் திராவிட இன தலைவர்கள் சொல்லலாமே, ஏன் தமிழ் இன தலைவர்கள் அவர் சொல்லிட்டு இருக்காங்க? திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால, நான் முதல்வராவதற்கு முன்னால வன்னியர்கள் பேராசிரியர்களாக உயர் அதிகாரிகளாக வந்திருக்காங்களா அப்படின்னு கலைஞர் கேட்கிறார். பிற்படுத்தப்பட்ட சமூகம் வளர்ந்ததுக்கு திராவிட இயக்கத்தினுடைய பங்கு இல்லவே இல்லையா? திராவிட இயக்கம் வராம இருந்ததுன்னா, அந்த போராட்டத்தை நடத்தாம இருந்ததுன்னா பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் உள்ளவர்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்க முடியுமா? இன்னைக்கு வன்னியர்கள் இல்லைன்னா திமுக இல்ல. 52 மாணிக்கவேல் நாயக்கர் ராமசாமி படையாட்சியார் இவங்க 2 பேருக்கு சீட் கொடுக்கல காங்கிரஸ்ல. அவங்க வேகமா தமிழ்நாட்டுக்கு 2 பேரும் கட்சி தொடங்கினாங்க. அப்போது 26 சட்டமன்ற உறுப்பினர்கள் 7 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள். கிடங்கல் சம்பந்தம் மாயவரத்தில் நேருவுக்கு பிறகு அதிக வாக்குகள் இந்தியாவிலே பெற்றவர் கிடங்கல் சம்பந்தம். அந்த அளவுக்கு இந்த சமுதாயம் ஒன்றா வந்தது. ஆனா அப்ப என்ன பண்ணாங்க, இந்த 2 தலைவர்களும் காங்கிரஸ் சேர்ந்தாங்க, காங்கிரஸ்ல அமைச்சர்கள் பண்ணாங்க. அதுக்கு பிறகு இந்த சமுதாயம் பார்த்தாங்க, ஓஹோ இவங்களை விட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதாவது இன்னைக்கு வன்னியர்கள் இல்லைன்னா திமுக கிடையாது. இப்போ இன்னைக்கு திமுகவுல உதயசூரியன் அந்த சின்னத்தை கொடுத்ததே வன்னியன் தான். இப்போ மாணவர் சங்கத்துல ராஜேந்திரன் சொல்லிட்டு அண்ணாமலை நகர்ல அவங்க தற்கொலை செய்து கொலை செஞ்சாங்க. அதுலதான் அந்த மாணவர் இயக்கமே தொடங்கியது. இதெல்லாம் எவ்வளவு சொல்லிட்டு போலாம் வன்னியர்கள். ஆனா இவர்கள் வன்னியர்களுக்கு ஆட்சிக்கு வன்னியர்கள் எதுவும் செய்யல. இந்த நேர்காணல்ல கூட ஆரம்பத்திலிருந்து நீங்க மதுக்கடைகளுக்கு எதிராக பேசிட்டே வரீங்க, மது பழக்கத்திற்கு எதிராக பேசிட்டே வரீங்க. பூரண மதுவிலக்கை அமல் செய்யும் உத்தரவில் தான் பாட்டாளி மக்கள் கட்சி முதலமைச்சர் முதலாவது கையெழுத்திடுவார்னு சொல்றீங்க. கடுகளவு உலக அறிவு உள்ளவர் கூட பூரண மதுவிலக்கை கோர மாட்டார்கள் அப்படின்னு பெரியார் சொன்னதாக, பெரியார் எழுதியதாக செய்தி இருக்கு. இது பெரியாருடைய கருத்தை துண்டாக கத்தரித்து உங்கள்கிட்ட வாதம் பண்றதுக்காக நான் சொல்லல. அவர் தீவிரமாக பூரண மதுவிலக்கை அவர் ஆதரிக்கவில்லை. நிச்சயமா தவறான கருத்து அது. அதாவது பெரியார் அவர் வீட்டுல கிட்டத்தட்ட 200 தென்னை மரங்களை வெட்டி சாய்த்தார். ஏன்னா அதுல கல்லு இறக்குனாங்கன்னு ஒரு கேள்விப்பட்டதும் அந்த மரத்தை வெட்டி சாய்த்தார். மதுவுக்கு நேர் எதிரானவர்கள் பெரியார் அவர்கள். பெரியார் மட்டும் கிடையாது, காமராஜ் அவர்கள், அண்ணாதுரை அவர்கள், ராஜாஜி அவர்கள். 1972 ராஜாஜி இரவு 11 மணிக்கு கலைஞர் வீட்டுக்கு போய் கதறார், ஐயோ சாராய கடையை கொண்டு வராதீங்கன்னு கதறார். அதெல்லாம் நீ போங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் சாராய கடை திறக்கிறார். ஆனா இந்த மது கலாச்சாரத்தை கொண்டு வந்ததே கலைஞர் தான். இந்த ஜெயலலிதா அவர்கள் டாஸ்மார்க் இப்போ இதெல்லாம் இந்த சீம சாராயம் என்ன குடிங்க. அதாவது என்னன்னா தமிழ்நாட்டுல என்னன்னா ஒரு காலகட்டத்தில் கல்வி அரசாங்கம் நடத்தினாங்க, அப்ப சாராயம் தனியார் கிட்ட விட்டுட்டாங்க. இன்னைக்கு தலைகீழாவாய் கல்வி தனியார் கிட்ட விட்டுட்டாங்க, சாராயம் அரசாங்கம் எடுத்து நடத்துறாங்க. நீங்க சொன்ன கருத்துக்கு மட்டும் மாற்று விடுதலை 18/3/71 விடுதலையில பெரியார் எழுதியதை நான் மட்டும் உங்ககிட்ட மேற்கோளாக திரும்ப காட்டுகிறேன். கடுகளவு உலகறிவு உள்ளவர் எவரும் மதுவிலக்கை ஆதரிக்க மாட்டார்கள் என்பது எனது கருத்து. முடிந்த முடிவு. இதை யார் சொல்கிறார் என்றால், மதுவிலக்கு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இணையற்ற ஈடற்ற பிரச்சாரகர் என்று காந்தியாலும் ராஜாஜியாலும் பட்டம் பெற்று தனது நிலத்தில் இருந்த 500 தென்னை மரங்களை வெட்டி சாய்த்தவனாகிய ராமசாமி ஆகிய நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறாரு. அதனால அவர் ஒரு குறிப்பிட்ட காலத்துல அவர் மதுவிலக்கை பற்றி அவர் ஒரு பார்வை வச்சிருக்கிறாரு. 30களில் சேலம் ஜில்லால மட்டும் ராஜாஜி மதுவிலக்கை கொண்டு வரும்போது அவர் இங்க சேலத்தில் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களை, பிற்படுத்தப்பட்டவர்களை கூடுதல் காசு செலவழித்து பக்கத்து மாவட்டத்தில் போய் குடிக்கிறதுக்கு உண்டான வேலையை ராஜாஜி செய்யறாரு அப்படின்னு சொல்றாரு. மது விற்பனையின் மூலமாக கிடைக்கக்கூடிய
பலன்கள் தான், அதன் அடிப்படையில தான் பிற்படுத்தப்பட்டவர்கள் கல்வி கற்பதற்காக கிராமப்புறங்கள்ல பள்ளிக்கூடத்தை திறந்துட்டு இருந்தாங்க. ஆச்சாரியார் மதுவிலக்கை அமல் செய்தார் என்றால் அரசுக்கு வருமானம் வராது, தாழ்த்தப்பட்டவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும் கல்வி கற்பதற்கான வழியை அடைக்கிறார் அவர் அப்படின்னு பிரச்சாரம் பண்றார். அதாவது தந்தை பெரியார் இருந்த காலத்துல ஒரு ஆண்டிற்கு 20,000 கோடிக்கு தமிழ்நாடு குடிக்கல. அப்போ இன்னைக்கு குடிச்சிட்டு இருக்கான். ஒரு காலத்துல சராசரி மது அருந்துகின்ற வயது 28 வயதா இருந்தது. அப்பதான் முதல் ஒருத்தர் மது குடிக்க தொடங்குவான். பிறகு 19 வயதாக குறைந்து இன்றைக்கு 13 வயது. 13 வயதுன்னு யாரு? குழந்தைகள், பள்ளி பருவம் குழந்தைகள். அவங்க தான் முதல் அந்த வயசுல குடிக்க ஆரம்பிச்சிருக்கான். அவன் குடிச்சு 25 வயதுக்குள்ள அவன் முடிஞ்சு போச்சு, அவன் காலம் எதிர்காலம் முடிஞ்சு போச்சு, அவன் குடும்பமே ரோட்ல இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலே அதிக சாலை விபத்துகள் நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. அதற்கு 70 விழுக்காடு காரணம் மது. இந்தியாவிலே அதிக இளம் விதவைகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. அதற்கு 90 விழுக்காடு மது. அப்போ நம்ம இது சம்பந்தமா இது ஒரு மருத்துவ பிரச்சனை, சுகாதார பிரச்சனை கிடையாது, சமூக பிரச்சனை. இது எங்க வீட்டு உங்க வீட்டு பிரச்சனை கிடையாது, நம்ம வீட்டு பிரச்சனை. நாளைக்கு என்ன சொல்றாங்க, ஒரு ஆய்வு நடத்தணும். அந்த ஆய்வுல என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் 10 ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டில் குடிக்காத இளைஞனே இருக்க மாட்டான். நீங்க முன்னாடி ஒரு 20 ஆண்டுகள் முன்பு ஒரு கிராமத்துக்கு போனா சொல்லுவான், இந்த வீட்டுல இது குடிகாரன், இவன் குடிக்கிற வீடு. இன்னைக்கு நீ அதே கிராமத்துல போய் சொன்னா இந்த ஒரு வீடு மட்டும் குடிக்காத வீடுன்னு சொல்லுவான். எல்லாம் அந்த மாதிரி இருக்கு. இளைஞர்கள் எல்லாம் நாசமாயிட்டு வராங்க. காரணம் வருமானத்தை வச்சுட்டு இலவசத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. இலவச கிரைண்டர், டிவி, ஃப்ரிட்ஜ் இதெல்லாம். அதனால இப்ப இன்னைக்கு நரேந்திர மோடி குஜராத்ல பூர்ண மது விலக்கு. இன்னைக்கு இந்தியாவிலே கிட்டத்தட்ட ஒரு முதன்மை மாநிலம், 3 மாநிலங்களில் ஒரு மாநிலம் குஜராத் சொல்லிட்டு இருக்கலாம். அதனால நிச்சயமா சாத்தியம், அது சாத்தியம் இல்லாம சொல்லிட்டு இருக்க முடியாது. அதனால அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க. இன்றைய நிலைப்பாடு நீங்க எடுத்துக்க, இன்றைய காலகட்டத்துக்கு நமக்கு நிச்சயமா மது ஒழிப்பு தேவை. ஆனால் கோடிக்கணக்கான பெண்கள் மனசுல குமுறிட்டு இருக்காங்க. அந்த பெண்களுக்கெல்லாம் விடை பாட்டாளி மக்கள் கட்சி மூலமா தான் வரப்போகுது. நாங்க வந்துட்டா இந்த சாராய கடையெல்லாம் நாங்க பூட்டிடுவோம். தலித்தும் வன்னியர்களும் ரெண்டும் ஒண்ணுதான். அது 2 பேரும் ஒரே குடிசையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கா, 2 பேரும் ஒரே கோணம் தான் கட்டிட்டு இருக்கா, ஒரே கஞ்சியோ கூட தான் குடிச்சிட்டு இருக்கா. ஹெல்த், எஜுகேஷன், அக்ரிகல்ச்சர், அதான் எங்களுடைய ப்ரையாரிட்டி. இங்க திராவிட கட்சிகள் அவங்களுடைய ப்ரையாரிட்டிஸ் என்ன? சினிமா, சாராயம், இலவசம்.